முட்டைத்தொக்கு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த முட்டை 4, பெரிய வெங்காயம் 4, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஆயில், கருவேப்பிலை, கடுகு. கடாய் காஞ்சிருச்சு. 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொடிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுறேன். இனி நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு முட்டைக்கு ஒரு வெங்காயம் போட்டால் தான் முட்டை தொக்கு நல்லாயிருக்கும். தேவையான உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இனி மசாலா சேர்க்க வேண்டியது தான். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கணும். மசாலா முட்டையோடு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி. இது சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.